Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கான வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு தரமான சம்பவம் தாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து fully automatic வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெடி பண்ணி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் கேக்குறது என்னன்னா எனக்கு fully automatic வேணுங்க, காசு கம்மியா வேணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு ஜஸ்ட் ஆஃப் ஆனா போதும் அப்படினு சொல்லி கேக்குறவங்க இருக்காங்க. அவங்களுக்காக பாத்தீங்கன்னா நம்ம வந்து செமி ஆட்டோமேட்டிக் ரெடி பண்ணிருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த யூனிட் பாத்தீங்கன்னாலே தெரியும், பக்கா பில்ட் குவாலிட்டிங்க. பக்கா பில்ட் குவாலிட்டி. உள்ளார பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் அப்படினா ஜஸ்ட் நம்ம வந்து ஆன் பண்ணனும். நம்ம ஆன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஃபில் ஆயிட்டு ஆஃப் பண்ணி விட்டுரும். அதுதான் இந்த சிஸ்டத்தோட வேலையே. இதை வந்து என்ன ஃபியூச்சருக்கு இதில் நம்ம என்னென்ன பயன்படுத்திருக்கோம் அப்படின்றத எல்லா டீட்டெயிலாக நம்ம உள்ள போயிட்டு நான் தெளிவாக வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராடக்ட் ஏதாவது ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலரில் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்றீங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோட்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அதை பற்றி சம்பு மோட்டருக்கு வேறு, போர் மோட்டருக்கு வேறு, செமி ஆட்டோமேட்டிக் வேறு, அதே மாதிரி 3 ஃபேஸ் ஷார்ட்டருக்கு வேறு, இது மாதிரி நிறையா நம்மக்கிட்ட வெரைட்டி யூனிட்ஸ் இருக்குது. அதனால் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களுடைய தேவையை சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கான சஜஷன் கொடுக்குறேன். நம்மக்கிட்ட விருப்பமாக இருந்து தரமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம், 1 இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஓகேங்களா? 1 இயர் வாரண்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். நம்ம 1 இயர் ஃபுல் வாரண்டி, இன்னும் 1 இயர் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்டி. ஓகேவா? அதனால் நம்மக்கிட்ட தரமாக பயப்படாமல் வாங்கலாம். நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கோம். இங்கே லோக்கலில் இருக்கவங்க யாருக்காவது தேவைன்னாலும் தாராளமாக கால் பண்ணுங்கள். நாங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். வெளியில் வெளி மாநிலத்தில் யார் கேட்டாலும் சரிங்க, நம்ம வந்து கொரியர் தான் பண்ணுறோம். உங்களோட ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்மளோட ஆள்லாம் யாரும் கிடையாதுங்க. அவங்கவுங்க வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. டைரெக்டாக என்கிட்ட வாங்கிக்கிறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டைரெக்டாக நான் கொடுக்கறதால உங்களுக்கு தான் பெனிஃபிட். ஏன்னா பார்த்தீங்கன்னா காசு ரொம்ப ரொம்ப சீப்பு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரிஷியனை வச்சு செட் பண்ணிக்கோ. அவங்கள கைட்லைன்ஸ் பண்ண வேண்டியது என்னுடைய வேலை. ஓகேங்களா? அவங்களுக்கு நான் புரிய வச்சு இந்த ஆட்டோமேட்டிக்காக போட சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலரை நான் வந்து பிரித்து உங்களுக்கு எப்படி இருக்கும், இது உள்ளார வந்து என்னென்ன நம்ம லைன் கொடுத்துருக்கோம், இது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து மழை வர மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்து உள்ளே போயிட்டு இதை பற்றி நான் எல்லா டீட்டெயிலுமா உங்களுக்கு வந்து சொல்கிறேன் க்ளோஸ்அப்பில். அதை யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை சொல்லுங்கள், நான் வந்து சொல்கிறேன். ப்ரைஸ் வந்து எல்லாருமே கேட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறைய பேர் வந்தீங்கன்னா ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறவங்கலாம் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் டாக்காக சொல்கிறதில்ல. நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஆள்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக கம்மியாக இருந்தால் அங்கே வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அதேமாதிரி நம்மள மாதிரி சர்வீஸ் யார் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஒருத்தவங்க கேட்கும்போது அவங்களுக்கு தாழ்மையான பதிலும், அதே மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவிகள் செய்யணும். கரெக்டாக அந்த என்ன ஃபால்ட்டோ ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, உடனே நம்ம வந்து பதில் சொல்லுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக இருப்போம். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நம்மக்கிட்ட. கேஷ் பே பண்ணால் தான் நம்ம வந்து டெலிவரி பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் தயங்காமல் நம்மக்கிட்ட பே பண்ணிவிட்டு ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் எந்த ஃபால்ட்டுமே இருக்காதுங்க. 3 to 4 இயர்ஸ் எந்த ஃபால்ட் வராது. அதை தான் நாங்களே சொல்கிறோம். 1 இயர் வாரண்டி, 1 இயர் சர்வீஸ் வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு. சர்வீஸ் வாரண்டினா நம்ம வந்து ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். எல்லா ஸ்பேருமே நம்மக்கிட்ட உண்டு. 3 to 4 இயர்ஸ் கழிச்சு வந்து எனக்கு ஸ்பேர் கொடுங்க, என்னோட யூனிட்டை வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நம்மக்கிட்ட உண்டு. நீங்கள்லாம் பயப்படவே தேவையில்ல. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனை கூப்பிடுங்க. வாங்க இப்போ இதை பற்றி ஓப்பனாக உள்ளே போயிட்டு நம்ம டீட்டெயில்டாக செக் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங் பண்ணி காட்டன் பாக்ஸில் நம்ம கொடுப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா காசு கம்மியாக வேணும், அதாவது எனக்கு செமி ஆட்டோமேட்டிக் இருந்தால் போதும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டுக்கும் இந்த யூனிட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும் நமக்கு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டருக்கு நம்ம 1H மோட்டார் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மோட்டருக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே புஷ் பண்ணாலே போதும், இந்த மோட்டர் வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆகிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ரன்னிங்கில் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒயர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். கட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாவே இருக்கும் நம்ம பவர் கனெக்ஷனுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 சென்சாருக்கான 2 ஒயர் இருக்கும் கூட. நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சென்சாருக்காக 2 ஒயர் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 சின்ன ஒயர் இருக்கும். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா 2 சின்ன ஒயர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல். இது பார்த்தீங்கன்னா மோட்டருக்கான லைன். மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேவிலிருந்து அவுட்புட்டாக நம்ம போகக்கூடிய சப்ளை ஒயரு. இதை வந்து ஜஸ்ட் நம்ம மோட்டருக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணாலே போதும், ஜஸ்ட் ஆன் வந்து ஆன் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். எல்இடி லைட் வந்து எரியும். நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ஒயர் கனெக்ஷனை வந்து நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வாங்குறவங்களுக்கு இதுவே வந்து இன்ஸ்டாலேஷன் வீடியோவாகவும் இருக்கும். அதுக்காக தான் இதில் 2 ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சென்சார், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி புல்லட் சென்சார் வந்து கொடுப்போம். இந்த 2 சென்சார் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட ஃப்ளோட் இருக்குது, நான் வந்து ஃப்ளோட் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ளோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது சின்னதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 வந்து சென்சாருக்கான ஒயரு. இதில் பவர் லைனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தம் 4 ஒயர் கொடுத்துருப்போம். இந்த 4ல் இதில் பார்த்தீங்கன்னா 0.5 ஸ்கொயர் mm ஒயர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பவர் லைன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தை ஆன் பண்ணுறதுக்கான பவருக்கான லைனு. இதில் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் mm ஒயர் போட்டிருப்போம். இது பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா நம்ம மோட்டருடைய அவுட்புட் என்ன சோர்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்டாக வரும். நீங்கள் எப்படி வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? இப்போது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வச்சுக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து வியூ காட்டுறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் 0.5 ஸ்கொயர் mm பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஒயரு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல். இதில் எது ஃபேஸ் எது நியூட்ரல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தான். டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம எப்படி கொடுத்தாலும் அவுட்புட் வந்து டிசியில் அது கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து ப்ளக் பண்ணி சுவிட்ச் போடுறேன். நமக்கு பவர் ஆன் இண்டிகேஷன் வந்து டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து எரியும். ஓகேவா? எரியுதுங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணணும், இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏதாவது சப்ளை வருமானு கேட்டிங்கன்னா எதுவுமே வராதுங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நார்மல் மோட்டராக இருந்துச்சுன்னா ஃபேஸ் வந்து கொடுக்கணும். இதில் ஃபேஸ் கொடுத்து இதில் இன்கமிங் கொடுத்து இதில் அவுட் கோயிங் எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதில் என்ன கொடுக்குறீங்களோ இதில் அவுட்புட்டாக அது வரும். ஓகேவா? இப்போது நான் வந்து நம்ம மல்டிமீட்டரில் வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன். பஸர் மோட் போட்டேன் பாருங்கள். இதுக்கு 2க்கும் ஏதாவது கண்டினியூட்டி இருக்கான்னு பார்ப்போம். எதுவுமே இல்லை, பீப் சவுண்டு எதுவுமே வரல. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த புஷ் பட்டனை புஷ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து டேங்க் வந்து நமக்கு எம்டி, டேங்க் ஃபில் ஆனால் இந்த இண்டிகேஷன் வந்து எரியும். இப்போ நான் வந்து புஷ் பண்ணுறேன் பாருங்கள். ரிலே சவுண்டும் கேட்டிருக்கோம், உங்களுக்கு பீப் சவுண்டும் வந்து கேட்டிருக்கும். ஓகேவா? இப்போது இது கேட்டுகிட்டே இருக்குங்க இல்லையா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிலே வந்து ஆன் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக ஒரு எவிடென்ஸுக்காக இதை வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்து சென்சாருக்கான லைன். இந்த சென்சாரில் எப்போ வந்து தண்ணி பட்டு இதை வந்து கனெக்ஷன் பண்ணுதோ அப்போ வந்து ஃபில்லுன்னு அர்த்தம். இந்த வாட்ரு டேங்க் வந்து ஃபில்லு வந்து லைட் எரிஞ்சு மோட்ரு வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ நான் டச் பண்ணி காட்டுற பாருங்கள். இது நம்ம சென்சார் யூஸ் பண்ணாமல் பண்ணலாம், ஃப்ளோட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வாட்டர் ஃபுல் கட் ஆஃப் ஆகிடுச்சு, பீப் சவுண்டு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நார்மலாக தண்ணி வந்து ஃபில் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ நான் மறுபடியும் பாருங்கள் எதுவுமே இல்லைங்களா? இப்போது தண்ணி வந்து குறைஞ்சி போச்சு. அதனால் மோட்ரு தானாக ஆன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆனே ஆகாது. மறுபடியும் நான் எப்போ வந்து புஷ் பண்ணுறனோ மோட்ரு வந்து ஆன் ஆகும். இது எப்போ ஃபில் ஆகுதோ மோட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் பண்ணும். பாருங்கள், கட் ஆஃப் ஆகிடுச்சிங்களா? அவ்வளோ சிம்பிள். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம்பு மோட்டருக்காக வச்சுருக்கோம். ஓகேவா? இது வந்து சம்பு மோட்ரு, இது வந்து போர் மோட்ரு. வயர் கனெக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் தாங்க உங்களுக்கு. அதாவது பேக்கிங்கில் இருக்குது, அதனால் பிரிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதில் எப்படி இருக்கோ அதே தான், சேம் தான். இதில் நான் உங்களுக்கு வந்து இதனுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்ப்ரமைஸே நான் பண்ணலை. பக்கா 100% வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இதனோட டீட்டெயிலும் இதனோட தெளிவாக ஒரு பதிலும் உங்களுக்கு கிடைச்சிரும். தேவைப்படுறவங்க வாங்கி ஈஸியாக மவுண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பாக்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும், ஆல்ரெடி ஒருத்தர் விற்றுருக்காரு, எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செமி ஆட்டோமேட்டிக் கொடுக்குறோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டோரேஜ் லெவல் காட்டுறது அந்த ஐட்டம் வந்து இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் எனக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னாலும் அதுக்கான யூனிட் நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். சிம்பிளாக வந்து இதை வயர் கனெக்ஷன், டயக்ராம் கனெக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. இதை வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு வாங்குறவங்களுக்கு ஒரு கிளாரிஃபையும், இதை வாங்கினா இது ஒரு எப்படி நம்ம செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போலது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லைங்க, ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். இதில் இன்கமிங், இதில் அவுட் கோயிங், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் என்ன சோர்ஸ் கொடுக்குறீங்களோ இந்த சோர்ஸ் அவுட்டில் வரும். இது எப்போ ஆன் பண்ணுதோ அப்போ ஆன் ஆகும், அவ்வளோதாங்க. இது வந்து சென்சாருக்கான லைன் கொடுத்துரும். இதில் எப்போ தண்ணி ஃபில் ஆகுதோ அப்போ வந்து கட் ஆஃப் பண்ணிடும். இதில் பார்த்திங்கன்னா ட்ரை ரன் ஃபீச்சரோடு இருக்குது. தண்ணி சப்போஸ் வரல அப்படின்னா நமக்கு வந்து ஆஃப் பண்ணுற ஐட்டமும் இருக்குது. ஓகேங்களா? அது வேணாலும் நம்மக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அதுவும் நம்மக்கிட்ட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்டைல்லே வந்து இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஆஃப் ஆனால் போதும் அப்படின்றவங்களுக்கு
தேவைப்படுறவங்க சீக்கிரமாக கூப்பிடுங்க. ஸ்டாக் காலி ஆகிறதுக்குள்ளே மறுபடியும் நம்ம வந்து ரீலோட் பண்ணி வச்சுட்டே தான் இருக்கோம். நிறைய வந்து போயிட்டு இருக்குது. அதிகமாக பல்காக எடுத்திங்கன்னா உங்களுக்கு காசு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.